அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அன்பு என்றால் என்ன என்று அவர் கேட்டு பாருங்கள், அத்தனையும் அன்பு என்று அவர் கூறுவதை கேளுங்கள். அன்பு என்றால் என்ன என்று அவரை கேட்டு பாருங்கள், அத்தனையும் அன்பு என்று அவர் கூற கேளுங்கள். தன்னை ஈந்து அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார், தன்னை ஈந்து அன்பு செய்ய தேவன் இங்கு வருகின்றார். நம்மை முற்றும் அன்பு செய்து யாவும் பெற்று திரும்புவோம். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பாடல் 121. ஆண்டவர் உம்மை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே,
எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு தந்தருளினீ. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பவுலாகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தன் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திரு தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கும் போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபுவை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை, கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதய நாட்டிலிருந்து கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கின்றானே என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டு இருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றே. என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உய்த்து உணர்கின்றே. நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே.
என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு ஒரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என் எலும்பு உமக்கு மறைவானதன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் நாள் பகுதிகளில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீ. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 10. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள்.
அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சில நிமிடங்கள் ஆண்டவரிடத்தில் பக்தியோடு நாம் செபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக, இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் செபிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த அற்புதமான நாளை, ஆசீர்வாதமான நாளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி உமது திட்டத்தை, உமது திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற சிறந்த கருவியாக வாழ எங்களை செய்தருளும். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு கவலையோடு, கஷ்டத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு உம்முடைய திருப்பாதம் வந்திருந்தாலும், இந்த தெய்வீக திருப்பலியில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருந்தாலும், உம்முடைய ஆறுதல் தருகிற வார்த்தைகள் எங்கள் கண்ணீரை துடைக்கின்றன. உமது நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகின்றன. உமது ஊக்கமூட்டுகிற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மேம்படுத்தி திடமுடன் வாழச் செய்கின்றன. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த நாளின் எல்லா செயல்களையும் உமது திருவடிகளில் போற்றி, ஆண்டவரே, உமது மகிமைக்காக ஒப்பு கொடுத்து உமது நல்லாசீரை பெற்று வாழ வரம் தர வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன், ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் பின்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பவுலடியாரை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார். அவரை எப்படி தேர்ந்து கொள்ளுகிறார் என்றால், தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றி நற்செய்தியை அறிவிக்க திருவுளம் கொண்டார் என்று இன்றைய இறைவார்த்தையின் வழியாக பவுலடிகளார் சான்று பகர்கிறார். எப்படிப்பட்ட பவுலடிகளார் இப்படிப்பட்ட நற்செய்தியை, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார் என்றால், ஒரு காலத்தில் கிறிஸ்துவை அறிவித்தவர்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை துன்புறுத்தியவர், கைது செய்தவர், அவர்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தியவர் இந்த பவுலடிகளார். அப்படிப்பட்டவரை தான் ஆண்டவர் தன் பணிக்கென அவர் தேர்ந்து கொள்கிறார். எசாயாவையும் இறைவாக்கினர் எரேமியாவையும் இத்தகைய மனநிலையோடே ஆண்டவர் தேர்ந்து கொள்வதை இறைவார்த்தைகள் நமக்கு சான்று பகர்கிறது. எசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையில், கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அவர் கூப்பிட்டார் என்று சொல்லுகிறார். தம் கை நிழலால் ஆண்டவர் என்னை பாதுகாக்கின்றார். கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் நல்ல மதிப்பு பெற்றவனாக இருக்கிறேன் என்று எசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்லுகிறது. இதோ நான் உன்னை என் உள்ளம் கையில் பொறித்து வைக்கிறேன் என்று ஆண்டவர் தான் நேசிக்கிறவர்களை, அன்பு செய்கிறவர்களை, தேர்ந்து கொண்டவர்களை, தன் பணிக்காக அழைத்தவர்கள் மீது அவர் எவ்வளவு அன்பு காட்டுகிறார் என்பதை இந்த இறைவார்த்தைகளின் வழியாக சொல்லுகிறார். இறைவாக்கினர் எரேமியாவை பாருங்க.
எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன் என்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கடவுளுக்கு எதிராக நாம் செயல்பட்டாலும், இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நாம் வாழ மறுத்தாலும், ஆண்டவரை விட்டு விலகி போனாலும், பாவம் செய்தாலும், தவறுகளில் விழுந்தாலும், குற்றம் குறைகள் புரிந்தாலும் கூட கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டவராய், நம்மை தேடி வருகிறவராய், நம்முடைய விருப்பத்தை ஆசைகளை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு வேண்டும். அதனால்தான் பவுலடிகளார் திருச்சபையை துன்புறுத்தியவர், அந்த துன்புறுத்தியவரையே தன் பணிக்காக அவர் தேர்ந்து கொள்வதை பார்க்கும். கடவுளை விட்டு நாம் போனா கூட கடவுள் நம்மை விட்டு போவதில்லை. என் அன்பிற்குரியவர்கள், கடவுள் நம்மை விட்டு போவதில்லை. அதனால்தான் இறைவார்த்தை பகுதி இவ்வாறு சொல்லுகிறது, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ, இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இந்த உலகத்துல எல்லாரும் நம்மை கைவிடலாம், எல்லாரும் நம்மை வெறுத்து ஒதுக்கலாம், நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லலாம், நம் மீது குறைகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த ஊர் உன்னை வெறுத்தாலும், உன் உறவுகள் உன்னை கைவிட்டாலும், பெற்றெடுத்த பிள்ளை கூட உன்னை யார் என்று சொல்லி கேள்வி கேட்டாலும் கூட நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், ஏனென்றால் நான் உன்னை கருப்பையினின்றே தேர்ந்தெடுத்தவன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே இவ்வளவு மக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக குழுமி ஆண்டவரை போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தம்முடைய உள்ளத்திலே இருத்தி செபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனநிலை என்ன? எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறோம்? இன்றைக்கு மார்த்தாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி எண்ணி கலங்குகிறாய். எதை குறித்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே? எதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் கலக்கத்தோடு, அச்சத்தோடு, பயத்தோடு இதோ இந்த ஆலயத்தில் இருக்கிறோம்? என் அன்பு சகோதரிகளே, நம்முடைய பதவிக்காகவா, பட்டத்திற்காகவா, அதிகாரத்திற்காகவா, புகழுக்காகவா, பணத்திற்காகவா, சொத்திற்காகவா, எதற்காக நான் கலங்கி போயிருக்கிறேன்? நம்முடைய நோய் நொடிகளை குறித்து நாம் வருத்தத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை குறித்தா, நம்முடைய கணவனை குறித்தா, நம்முடைய குடும்பத்தை குறித்தா, யாரை குறித்து நான் கவலையோடு இங்கு வந்திருக்கிறேன்? யாரை குறித்து நான் வருத்தத்தோடு இருக்கிறேன்? யாரை குறித்து நான் ஒவ்வொரு நாளும் நொந்து கொள்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பலவற்றை குறித்து நீ கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட சகோதரிகளாக இருக்கிறீர்கள், சகோதரர்களாக இருக்கிறீர்கள். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவருடைய பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு என் ஆண்டவரை தேடி வருகிறேன் என்று வந்திருக்கிறீர்கள். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை தருகிறார், ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார், ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பாருங்களேன், ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஒரு சிறுவன் அப்பா அம்மா இல்லாதவன் வளரும் போதே முரட்டுத்தனமாக மூர்க்க குணமுடையவனாக வளர்கிறான். 14 வயசு தான். இந்த 14 வயதிலேயே அவனுக்கு எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கமும் இருக்கிறது. அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவனை தூண்டி விடுறாங்க. டே, நீ பலம் பொருந்தியவனா, நீ வீரம் மிக்கவனா, அப்படி உன்னை நீ நிரூபிக்கணும் அப்படின்னா அதோ பொறாம்பர் அந்த சின்ன பையன், அவனை நீ கொன்று காட்டு பார்க்கலாம், அவனை நீ சாகடிச்சிரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க. சின்ன பையன் 10 வயசு பையன் போயிட்டு இருக்கிறான், அவனை நீ கொலை செய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை தூண்டி விடுகிறார்கள். இவனும் தான் ஒரு பலசாலி என்பதை நிரூபிப்பதற்காக, தான் ஒரு வீரன் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த 10 வயது பிள்ளையை அவன் கொலை செய்து விடுகிறான். கொலை செய்தா சட்டம் சும்மா விட்டுருமா?
தவறு செய்தா நிம்மதியா இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியுமா? தவறு செய்தோம்னா என்னைக்கு இருந்தாலும் தண்டனை தான் நமக்கு. என்னைக்கா இருந்தாலும் அது பிரச்சனை தான். அந்த தண்டனையை நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும், ஆக வேண்டும். அப்படியாக இந்த சிறுவனுக்கும் தண்டனை. அந்த தாய் கதறி ஓடி வருகிறாள். தன்னுடைய குழந்தை, 10 வயது குழந்தை இப்படி இறந்து கிடக்கிறானே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு அவள் ஓடி வருகிறாள். நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என் பிள்ளையை நீ எப்படி கொன்றாயோ அப்படி நான் உன்னை கொல்லுவேன் என்று சபதம் ஏற்கிறார் அந்த தாய். என் பிள்ளையை நீ எப்படி கொன்னையோ அது போல நான் என்ன பண்ண, உன்னை கொல்லுவேன் என்று சபதம் ஏற்கிறார். சரி, கொலை செய்ததற்கான தண்டனை 5 வருடம் இவன் சிறையில் இருக்க வேண்டும் என்கிற தண்டனை கொடுக்கப்பட்டது. 5 வருடம் சிறையில் இருக்கிறான் இந்த 14 வயது சிறுவன். இந்த மூர்க்க குணம் உடையவன் உள்ளேயும் சிறைக்குள்ள போனவனே அங்கேயும் யாருக்கும் அடங்கல. அங்கேயும் அவனுடைய பிடிவாத குணம், அவனுடைய முரட்டு குணம், இப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவன் மேல இருக்குது. இவை அத்தனைக்கும் மத்தியில் காலங்கள் கடந்து ஓடுகிறது. 6 மாத காலம் யாரும் கிடையாது, அனாதை பிள்ளை அவன். அவனை பார்ப்பதற்கு யாரும் வரவில்லை, யாரும் அவனை தேடி வரவில்லை. இப்படி நாட்கள் கடந்து கொண்டிருக்க ஒரு நாள் ஒரு தாய் அவனை பார்ப்பதற்காக வருகிறாள். அந்த ஜெயிலர் போய் சொல்றாங்க, உன்னை பார்க்கறதுக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, போய் பாரு அப்படின்னு. எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க, போய் பார். அந்த இடத்தில் போய் பார்த்த உடனே அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வந்தது யாரை அவன் கொலை செய்திருந்தானோ அவனுடைய தாய். அவனை பார்ப்பதற்காக வந்திருந்தாள். அவள் வருகிற போது அவனுக்கு தேவையான பிடித்தமான சில உணவுகளை அவள் சமைத்து கொண்டு வந்திருந்தாள். அவனிடத்தில் கொடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறாள். பிரியமானவர்களே, நாட்கள் கடந்து போகிறது. அந்த தாய் ஒவ்வொரு மாதமும் அந்த சிறுவனை பார்ப்பதற்காக வந்து கொண்டே இருக்கிறார். அந்த சிறையில் ஒவ்வொரு மாதமும் அவனை சந்திக்கிறார். காலங்கள் கடந்து போகிறது. அவனுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. 5 வருடம் என்பது 3 வருடமாக குறைக்கப்பட்டு அந்த சிறுவனும் விடுதலை ஆகிறான். வெளியே வரான். எங்க போறது, என்ன செய்யறது எதுவுமே தெரியல. இந்த அம்மா வந்து மறுபடியும் நிக்கிறாங்க. வா, என் வீட்டுக்கு வா என்று அந்த சிறுவனை அழைத்து கொண்டு போகிறார்கள். தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். என் வீட்டில் நீ ஒரு மகனாக இரு என்று சொல்லுகிறார்கள். அவன் கண்ணீரோடு சொல்லுகிறான், அம்மா, உன் பிள்ளையை நான் கொலை செய்த போது நீங்க சொன்னீங்களே, நான் உன்னை, என் பிள்ளையை நீ எப்படி கொன்னையோ அது போல நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்களே அம்மா, என்னை கொன்னுடுவீங்களா அப்படின்னு கேட்கிறான் அந்த இளைஞன். என்னை நீங்க கொன்னுடுவீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அம்மா சொன்னாங்க, நான் உன்னை என்னைக்கோ கொன்னுட்டேன்டா தம்பி. உனக்குள் இருக்கிற மூர்க்க குணம் போயிடுச்சு, உனக்குள் இருந்த அந்த வெறி போய்விட்டது, உனக்குள் இருந்த அந்த தீமைகள் உன்னை விட்டு போய்விட்டது, உனக்குள் இருந்த எல்லா விதமான அந்த கோப குணமும் போய்விட்டது. இன்றைக்கு நீ நல்ல மனிதனாக இருக்கிறாய், அன்பு நிறைந்தவராக இருக்கிறாய், உன் இதயத்தில் பாசம் இருக்கிறது. மூர்க்கத்தனமுடைய கோப குணமுடைய அவன் இறந்து போய்விட்டான், அவனை நான் கொலை செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார் அந்த தாய். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இருக்கின்ற மூர்க்க குணங்களை, நம்மிடத்தில் இருக்கிற பிடிவாத குணங்களை, நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களை நாம் அழித்து ஒழிக்கிற போதுதான் இறைவன் நம்முள் இருந்து செயலாற்றுகிற அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நம் உள்ளத்தில் வெளிப்படும். குடும்பத்துல கொஞ்சம் பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. அவசரப்படுறதுனால இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள் வருகிறது. கணவன் மனைவி இடையே சரியான புரிதல்கள் இல்லை, பிரச்சனைகள் வருகிறது. குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அவசரப்படுறோம் எல்லாத்திலையும். கொஞ்சம் பொறுமை வேண்டும். பொறுமையோடு எல்லாவற்றையும் அணுகினோம் என்றால் எப்பேற்பட்ட காரியங்களையும் கூட நம்மால் சாதிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை குறித்து பரபரப்பாகி போயிருக்கிறார். இந்த நவீன உலகத்துல, வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நாமும் கூட பரபரப்பா இருக்கிறோம். எதுக்கோ பரபரப்பா இருக்கிறோம், எதை குறித்தோ கவலைப்படுகிறோம், எதை குறித்தோ நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் தேவையானதோ ஒன்று. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். நல்ல பங்கு என்பது ஆண்டவருடைய பலியில் பங்கெடுப்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது, ஆண்டவருடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வது, ஆண்டவருடைய இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புவது. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தெய்வீக பலியில் பங்கெடுக்க நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஆண்டவர் நம் மீது நிறைவான அருளை, ஆசீரை பொழிந்து இன்றைய நாளில் நம்மை மேன்மேலும் சிறப்புற ஆசீர்வதிக்கிறார். இந்த அருள் ஆசீர்வாதத்தை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை, நம் குடும்பத்தை,
நமக்கு தெரிந்த நண்பர்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை இந்த காணிக்கை பொருட்களோடு நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் உள்ளத்தில் இருக்கின்ற விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி அவருடைய நல்ல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள பக்தியோடு வேளையில் ஜெபிப்போமாக. படைப்பினத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் தலைவர்களுக்கான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் நீர் காட்டும் வழியில் நடந்து இறையாட்சியின் இழியங்களை தமதாக்கி மக்களையும் இறை ஞானத்தோடு வழிநடத்தி சென்றிட அருளையும் ஞானத்தையும் உடல் நலனையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, இந்திய திருநாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் பொது நலத்தோடு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை தாராள மனதோடு செய்திட நேர்மை, உண்மை, உழைப்பு போன்ற நல்ல மதிப்பீட்டை வாழ்வாக்கிட அருளை பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, பல்வேறு தேவைகளோடு உம்மை நாடி வரும் அனைத்து பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் இரக்கத்துடன் செவிசாய்க்கவும், தேவைகள், நோய்கள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானமின்மை அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவமான எம் இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கும் இளையோரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இத்திருச்சபையின் வருங்கால தூண்களாக மாறவும், அருள் வாழ்விலும் உலக வாழ்விலும் செயலாற்றவும், நம்பிக்கை கொண்டவராய் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு செய்து வருகிற இறைவா, திருச்சபையையும் கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்த பவுலடியாருடைய வாழ்க்கையை மாற்றி நற்செய்தியின் தூதுவராக அவரை மாற்றினீர். பரபரப்பாக இருந்த மார்த்தாவிடத்தில் தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்லி அவரை நல்வழிப்படுத்தினீர். நாங்களும் கூட தேவையானது ஒன்றே, அது கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மன்னிப்பு, கிறிஸ்துவின் இரக்கம் என்பதை உணர்ந்து வாழ எங்களையே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றருளும், நிறைவாய் எங்களை ஆசிர்வதித்தருளும். ஆமீன். படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பேவும் மகிழ்ந்திருக்க, படைப்பேவும் மகிழ்ந்திருக்க, உன்னில் படைத்தோன் தூய்மை நிறைந்திருக்க. அன்பின் பலியாயிப்பார் உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிப்பார்
புண்படும் மனதின் துயர் தீர்ப்பார். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாய் இருப்பாய். உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் இருப்பாய். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முது கைகளில் தீப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளமானி. இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எம்மீதும் செலுத்தினே. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலினால் மீண்டும் பெற்று கொண்டோ. ஆகவே ஆண்டவரே, வானகத்தூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
பெற்றவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவு மனபாரத்தோடு மனக்கலக்கத்தோடு மனக்காயங்களோடு மன சுமைகளோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த காணிக்கை நேரத்தில் இறைவனிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆண்டவர் நம்முடைய மனக்காயங்களை எல்லாம் ஆற்றுகிறார். நம் மனதிற்கு நிம்மதியை அவர் தருகின்றார். அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தூய் ஆவியினுடைய வல்லமையினால் இந்த காணிக்கைகள் புனிதப்படுத்தப்படுகிற வேளையில் நாமும் புனிதப்படுத்தப்பட ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டி உருக்கத்தோடு இவ்வேளையில் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமதி நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு விரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும்
அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே, என்னை நீதித்திற்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உடலுக்கும் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் பன்னீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். அப்பம் ஒன்றே, நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கு கொள்கிறோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோ. இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மன நிம்மதியோடும் அமைதியோடும் வாழ
சென்று வாழுங்கள், வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.